தாங்க தக்ஷா ஃபேமிலி. எங்கடா இப்படி பலன்னு கிளம்பி இருக்கோம்னு பாக்குறீங்களா? நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கும். நாங்க இன்னைக்கு வா தமிழா வா ஷூட்டுக்கு வந்திருக்கோம். எங்களை இன்வைட் பண்ணாங்களா, சரி போவோம், மாமியார் மருமகள் போவோம், நம்மளோட மாமனாரும் சாரி மாமியாவும் மருமகள் போய் அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கா. எப்படி அடிச்சுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும் எங்களை அவங்க சொன்னது மாதிரியே ஒரு 6:30 போதெல்லாம் பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. பிக்கப் பண்ணதுமே எங்களை கூட்டு போனாங்க. அது நாங்கள் என்ன நினச்சோம், போன டைமில் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க ரூமில். இந்த டைம் என்னென்னா சுற்றி தாம்பரம் இன்னும் 2-3 இடம்லாம் போய் கூட்டு போய் விடுறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்தாங்களா, குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே சரியாக இருந்துச்சு நேரம். அதே மாதிரி தம்பிக்கு சுடுதண்ணி கேட்டிருந்தோம், ஃபீட் பண்ணணும், சுடுதண்ணி வேணும் அப்படின்றதும். அதுக்காக 2 கடையெல்லாம் நிப்பாட்டி கேட்டாங்களே. அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தாலே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. போன டைம் போனப்போ இப்படி இல்லை. இந்த டைம் நிறைய செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, பெரிய செட்டாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. போன டைம் போனப்போ காடு புழுதி இது மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை செடி மரங்கள் நிறைய வச்சுருந்தாங்க, வியப்பாக இருந்துச்சு. நிறைய ரோஜா பூச்செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்து காமிச்சிட்டு உங்களுக்கும். இதான் EVP ஃபிலிம் சிட்டி அப்படின்வாங்க. இங்கே தான் எல்லா ஷூட்டுமே நடக்குமா, விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாமே நடக்கும்னாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியல எந்தெந்த செட்டில் எது நடக்கும்ன்ட்டு. நம்மளுக்கு போகிற செட்டு மட்டும் தான். நாங்கள் முதல்ல போன இடமே தான் அதே செட்டு தான், செட்டெல்லாம் வேறு இல்லை. அங்கே தான் போனோம். எங்களை ஒரு 8 o'clockலாம் போய் விட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுங்க. மீதி எல்லாருமே குளிச்சுட்டு தான் வந்தாங்க. அதனால் அவங்களாம் போய் அங்கே இறக்கி விட்டு எங்களை ரூம்லேயே இறக்கி விட்டாங்களா. ரூமில் இறங்கினதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் நேரம் சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே போனோம். அங்கே போனதெல்லாமே உங்களுக்கு நான் வாய்ஸில் கொடுத்துருப்பேன். இந்த இது ஏன் கொடுக்கல அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால தான் கொடுக்கல. நாங்கள் போனதுக்கு உங்களுக்கு தெரியணும்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக காற்றடிக்கும், பாட்டு தான் கேட்கும். இப்போ தான் நாங்கள் இருப்பிடத்துக்கு சேர்த்துட்டோம். இப்போ பிரியா குளிக்க போயிட்டாங்க. நாங்கள் குளிச்சுட்டு மேக்கப் போட்டு ஜில்லுன்னு கிளம்பணும். தம்பி எப்படி படுத்திருக்காரு பாருங்க, அப்படியே சும்மா ஹாயாக படுத்திருக்காரு. இங்கே குளிச்சுட்டு மேக்கப் போட்டு டக்குன்னு கிளம்பணும். எங்களோட வந்தவங்களாம் நிறையா பேர் இங்கேயே இந்த வருஷம் மேக்கப்லாம் போட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இன்னும் குளிச்சுட்டு மேக்கப் போட்டு போன தடவை பார்த்தீங்கன்னா எங்களோட நிறையா ஒரு 4 குடும்பம் ஒன்றாவே இருந்தா. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் தனியாக தெரியுதா. நீ அதுக்கப்புறம் அவங்க வெளியூர்ல நம்ம ஒரு ஆள் தான் இல்லை, அது என்னது கோயம்பேடுல ஏற்ற பேருக்கு அவங்க வெளியூருவா என்னன்னு தெரியாது. அந்த அப்புறம் தான் தெரியும். அப்போ நம்ம சொந்த மாதிரி விசாரிச்சோம். நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர்னு விசாரிச்சுக்கலாம். ஓகே இப்போ கிளம்பி கீழே வந்துட்டா நம்மளுக்கு இப்போ வண்டி ஒரு கூட்டு போகிறோம். ஆமாம், புழுதி காடுன்னு அது மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லாமே செட்டு என்ன செட்டுன்னு தான் தெரியல மொத்தத்தில். ஆனால் செட்டாக இருக்குது 16-15 என்னன்னு தெரியல. இப்போ நம்மளை கூப்பிட்டாங்க கீழே. நமக்கு நேராக எடுத்து ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்குது, கணேசன் உட்காந்துருக்காரு. யார்பட்டி கணேசன். டிவிக்கு பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் பாவம் பரிதாபமாக இருக்குது. நானும் எங்கள் அத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காம்போ 5 நிமிஷத்தில் கை வச்சுட்டு மறுபடியும் கை வச்சா நீங்கள் என்னோட வாட்டர் கிண்ணு பஸ்ஸில் விட்டுருணும். அந்த அக்வாஃபினா அது தண்ணியே கிடையாது. நீங்களாம் டூப்ளிகேட் என்ன அழகான அவர் சொன்னார். இது என்ன சொல்லனே தெரியல. மனுஷனா இல்லை கொக்கா ஒன்றும் புரியல. இல்லை தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்களா என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேன். நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள் அது என்ன சொல்லுன்னு.
நாங்கள் கிளம்புனதுமே கால் பண்ணதுமே எங்களை பிக்கப் பண்ணி இன்னும் 2-3 பேர் அங்கேயே இருந்திருப்பாங்க போல், எங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணி ஷூட் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போய் விடுறதுக்காக போனாங்க வேனில். அது இப்போ இந்த ஊடல இந்த வண்டி நின்றுக்கிட்டு வேக்காட்டம் சரியான வேக்காட்டமாக இருந்துச்சு. போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருச்சு. நாங்கள் அங்கே போய் திருப்பி மேக்கப்லாம் போட்டு தான் உள்ளே ஷூட்டில் போய் உட்காந்தோம். ஏன்னா போன டைம் ரொம்ப டக்குன்னு கிளம்புங்கன்னாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை, பொறுமையாக கிளம்புனோம், பொறுமையாக போனோம், எல்லாமே நிறுத்தி நிதானமாக பண்ணோம். அதுவே ரொம்ப ஹாப்பி தான். ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டு ஆரம்பிக்கும் போதே சாமி பாட்டு போட்டு ஆரம்பித்ததுனால சாமி பாட்டுக்கு காப்பி ரைட் கொடுத்துருவாங்களேன்ட்டு தான் நான் இந்த ஷோவுக்கு போனதுலேயே ரொம்ப சந்தோஷமானது ஆரி சார் என்னையும் என் வீட்டுக்காரையும் கேட்டார். நான் போய் ஃபோட்டோ எடுத்ததுமே என்னம்மா உன் வீட்டுக்கார் நல்லா இருக்காரான்னு கேட்டதுமே நம்மளை இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்களா அப்படின்னு நினச்சேன். தள்ள பொண்ணுக்கு செவந்து போச்சு. தள்ள பொண்ணுக்கு செவந்து அப்பா பாரு அங்கே பாரு அப்பா பாரு இவங்க தான் தம்பியை பார்த்துக்கிட்டாங்க. நான் ஷூட்டிங்கில் இருந்தப்போ நான் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு 2 டைம் ஃபீட் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு போனேன். அப்படியுமே அழுதுகிட்டே இருந்திருப்பான் போல். அப்புறம் இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இவங்க அங்கே சமைக்கிறவங்க அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்துக்கிட்டாங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தம்பி ரொம்ப அழுதான், தேமியாக அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஊருக்கு கிளம்புறோக்கா அப்படின்னு சொன்னதுமேவும் தம்பி எங்கே போகிற ஆயா விட்டுட்டு நீ ஆயா கூட இரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்மளை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க, இறக்கி விட்ருவாங்க. நம்ம வந்து கிளாம்பாக்கம் அங்கே தான் வந்து பிக்கப் போட்டிருந்தோம். அதனால் அங்கேயே ட்ராப் பண்ணுறதுக்காக ஷூட்டிங் முடிஞ்சதுமே கிளம்பியாச்சு. வேக்காட்டம் 4 வேக்காட்டம், சரியான வேக்காட்டம். நீங்கள் யாரோ சென்னையில் இருந்தால் சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி சொல்கிறது, அவ்வளோ வெயில், தாங்க முடியாத வெயில் சாமி அப்படி இருந்துச்சு. நான் சென்னைக்கு இதான் 2வது டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் போகிறப்ப இவ்வளோ வெயிலெலாம் இல்லை, 2வது டைம் சரியான வெயில். அப்புறம் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஐயோ இதுக்கப்புறம் எப்போ தான் சென்னைக்கு வரப்போகிறோம் அப்படிலாம் தோணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களே கொண்டு போய் இறக்கி விட்றதுனால சில பேர் தாம்பரம் அங்கே இறங்குனாங்க, சில பேர் எங்கள் கூட இறங்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த தடவை ஷூட்டிங் அப்போ ஆரி சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிற சான்ஸ் கிடச்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போன டைம் அவர் அப்படியே கிளம்பி போயிட்டார், யார்ட்டையுமே ஃபோட்டோ எடுக்காமல். இந்த தடவை எடுத்தாரா, நானும் ஒரு 4-5 கிளிப்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இறங்க போகிறதுக்குள்ளேயும் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன நடந்துச்சு, எத்தனை மைக்கு கொடுத்தாங்க. என் வீட்டுக்கார் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா என் வீட்டுக்கார் உள்ளே வரல, அதனால் கேட்டுகிட்டு இருந்தார் எப்படிலாம் பேசுனீங்க மாமியார் மருமகள் அப்படின்ட்டு. எனக்கு தம்பி அழுகுறான். அந்த இதில் இருந்ததுனால எனக்கு இங்கே பேசணும் அப்படின்ற மைண்ட் செட்டே சுத்தமாக வரல. ஐயோ அழுகுறானா, என்ன பண்ணுறியான், ஓகேவா இருக்கானா அப்படிலாம் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே சும்மாவே உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. எங்கள் அத்தை ஆசைப்பட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்கள் அத்தையை கூப்பிட்டு போய் பேசணும். ஏன்னா போன டைம் அவங்க தான் விருப்பப்பட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால நாங்கள் 2 பேர் பேசிட்டோமா, சரி அத்தையை கூப்பிட்டு போய் பேச சொல்லலாம் அப்படின்ட்டு நல்லா பேசினாங்க. எங்கள் அத்தையுமே ஃபஸ்ட் டைம் தான் பேசுகிறோம், கூச்சம்லாம் இல்லாமல் நல்லா பேசினாங்க. நம்ம அப்படி கிடையாது, கூச்ச சுபாகல்ல. அதனால் ஓகே அதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மைக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நான் என்ன பேசியிருப்பேன் அப்படின்றாங்க. அதான் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்து அந்த அண்ணன் நம்மளை இறக்கி விட்டுட்டு
கிளம்பிட்டாரு. அது முடியும் பாப்பா என்ன பண்ணுறாளோ அந்த யோசனை ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதான் அங்கே முன்னாடி போவோம், எங்கிட்டு போனால் போகலாம். ஆமாம் அண்ணட்டும் அதே அளவு தான். என்னடி சென்னை போடா வெண்ணி அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. தலைலாம் இருக்குதே கூட்டுது, ஒன்றும் முடியல, என்ன பண்ணுறது தெரியல. ஷூஸ் பிடிக்கலான்னு கேட்டேன். பெரிய இதுக்கு போனாங்க, பெரிய இதுக்கு வந்தாச்சு. பெரிய எதுக்குன்னா பெரிய குத்து வழக்கு வந்தாச்சு. கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் என்ட்ரி 1.